ஆன்மீக நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போகிறது, நம்ம எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் கையில் காசே தங்க மாட்டேனுது அப்படின்றது எல்லாருடைய கேள்விகளும் நிறைய இருக்குது. அதில் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் சரி ஆண்களும் சரி அந்த போல் பணம் வீட்டில் தங்கலை, வாங்கிட்டு வர சம்பளம் 3 நாளில் காணாமல் போயிடுது, என்ன செலவாகுதே தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக அதனுடைய மாற்றங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துறீங்க. எழுந்திரிச்சிட்டு விளக்கு போடுங்க வீட்டில். சாமி படத்துக்கு முன்னாடி டெய்லியும் விளக்கு போட்டுட்டு வரும்போது உங்களுக்கு அதற்கு உண்டான வைப்ரேஷனும் அதற்கு உண்டான மாற்றங்களும் ஒரு எனர்ஜியும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். யாரெல்லாம் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுறீங்க அப்படின்னும் போது அதுக்கும் ஒரு 8 மணி 7 மணிக்கு எழுறதுக்கும் வித்தியாசங்கள் நிறையா இருக்குது. சுறுசுறுப்பாக இருப்பீங்க, நல்லா ஆக்டிவாக இருப்பீங்க. நம்மளுக்கு கஷ்டங்கள் சோர்வு எதுவுமே தெரியாது. எவ்வளோதான் கஷ்டங்கள் இருந்தாலும் ஆனால் அந்த 4 to 5 மணிக்குள்ளே எழுந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய வைப்ரேஷன் வேறு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எழுந்திரிச்சு நீங்கள் பூஜை அறையில் பிரம்ம முகூர்த்தத்தில் குளிச்சுட்டு தான் விளக்கு போடணுமா அப்படின்னா, சுத்தபத்தமாக இருக்கீங்க அப்படின்னா முகம் கழுவிட்டு கை கால் அலுமிட்டு நீங்கள் விளக்கு போடலாம். மாமிச உணவுகளை அந்த மாதிரி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா குளிச்சுட்டு விளக்கு போடுங்க, ஒன்றும் தவறு இல்லை. குளிக்காமல் விளக்கு போடக்கூடாது. அப்படி இல்லைன்னா அந்த ஒரு நாள் விட்டுட்டு அடுத்த நாள் விளக்கு போடுங்க. இந்த மாதிரி தொடர்ந்து பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் விளக்கு போட்டுட்டு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்குள்ள மாற்றங்கள் உங்களுக்கு ஒரே மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். 2வது, என்னால் அந்த டைமுக்கு எழ முடியல அப்படின்னா 5 to 6 அதுக்குள்ளே எழுந்துறீங்க. அதாவது சூரியன் உதயத்திற்கு முன்னாடி எழுந்து, சூரியன் நம்ம உதயமாகி வருது இல்லையா, அதற்கு முன்னாடி எழுந்திரிச்சு நீங்கள் விளக்கு போடலாம். ஆனால் சூரியன் உதயம் ஆன பிறகு எழுந்திரிச்சு விளக்கு போடாதீங்க. அடுத்து நம்ம பார்க்குறது, பூஜை அறையில் நம்ம தேங்காய் உடைக்கும் போது சமமாகவோ அல்லது குடிமை பக்கம் பெரிதாகவோ உடைத்தால் என்ன சகுனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நினைத்த காரியம் நடக்கும். இது கூட தாமிரத்திரி விளக்கேற்றினால் செல்வமும் பெருகும், முன்ஜென்மம் பாவமும் விலகும். இந்த மாதிரி ஒரு அந்தந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் முறையாக பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா சில பிரச்சனைகள் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். அதுபோல தான் வயல்வெளியில் வளர்ந்த புற்றுக்கு பால் அதிரசம் இந்த மாதிரி பொருளை வச்சு நீங்கள் தீராத கடன் எனக்கு இருக்குது அப்படின்னா அந்த தீராத கடன் எனக்கு தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிக்கிட்டு அந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதனுடைய மாற்றங்கள் வரும். இது எப்போ எந்த நாளில் செய்யணும்னு கேட்டிங்கன்னா, உங்களால் எந்த நாள் முடியுதோ அந்த நாளில் நீங்கள் செய்யலாம். ரொம்ப விசேஷமானது வெள்ளிக்கிழமை இந்த பரிகாரத்தை நீங்கள் தாராளமாக செய்யலாம். இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு உண்டான மாற்றங்கள் உங்களுக்கு மாறும். ஒரு புதுவிதமான உணர்வுகளும் உங்களால் உணர முடியும். ஒரு மனசில் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இதை தொடர்ந்து செய்யுங்க. மீண்டும் அடுத்த ஒரு தகவலில் சந்திக்கலாம். நன்றி. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.